நான் பற்றி சில விஷயங்கள். தேங்க்யூ, லவ் யூ சார். இருக்கிற எல்லாருக்கும் மாலை வணக்கம். அதாவது பயங்கர எமோஷன் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டு. ஏன்னா எவ்வளோ ஸ்டன்ஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போது இவர் பண்ணவரை வந்து முன்னாடி கூட்டு வச்சு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டினோடனே உண்மையிலேயே நெஞ்செல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். தேங்க்யூ அக்யூஸ்ட் டீமுக்கு. அக்யூஸ்ட் நம்பர் 1 நம்ம உதய் சாருக்கு தேங்க்யூ. அதாவது இவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன். அதை இப்போது நீங்கள் பண்ண அந்த ஒரு பஸ்ஸு தான் பார்த்தீங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக அவர் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ரோஸ் ஸ்டாண்ட் 25 வருஷத்தில் ஒரு 500-600 கார் டோப்பல் பண்ணியிருப்பார். நீங்கள் எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மங்காத்தா படம், வேலாயுதம் படம், இந்த படத்தெல்லாம் நிறைய ஒரு ஜில்லா. அப்புறம் ஒரே ஒரு படத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவருக்கு தான். அச்சம் என்பது மடமே தான் நினைக்கணும். ஒரு படத்தில் இவர் ஒரு ஜம்ப் பண்ணணும், பட் எல்லாருமே கொஞ்சம் ஹரியாக அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால வெரி ஏர்லி மார்னிங் ஒரு ட்வைலைட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஒரு சீக்வன்ஸை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணினோம். கரெக்டாக அந்த பெல்ட்டு, அந்த வண்டி, ஒரு வண்டி ஜம்ப் ஆச்சு. இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஜம்ப் பண்ணிட்டாரு. பட் அந்த ஜம்ப் நடந்தப்போ வண்டி போய் இடித்து அது உள்ள லாக் ஆகிட்டார், கொலாப்ஸ் ஆகிட்டார். அந்த அந்த மூமெண்ட் என்னால் சொல்லவே முடியலை. ஏன்னா என்னால் அவருக்கு அந்த லாக் ஆகிருந்த அந்த அந்த பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியல. வண்டியிலேருந்து டீசல்லாம் லீக் ஆகிடுச்சு. அந்த ஒரு மூமெண்ட் இவர் கொலாப்ஸ் ஆகிட்டார். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி அவரை வெளியே இழுத்துட்டு வர முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நம்மளே ஒரு மசாஜெலாம் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு, அந்த ஒரு சிச்சுவேஷன். ஸோ எப்போவுமே இந்த கார் ஜம்ப் நடக்கிறத வந்து லைவில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பீட்டு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அது பார்த்து அவங்க அதை ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கே இது தெரியாது. நான் இப்போ தான் சர்ப்ரைஸாக பார்த்தேன். தேங்க்யூ இந்த டீமுக்கு. இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்ததுக்கு நன்றி உதய் சார் அண்ட் அக்யூஸ் டீம், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதை பற்றி பேசுவோம். நன்றி. அதான் நான் முதல்ல வந்த உடனே சொன்னேன், ஒரு பயங்கர எமோஷனலாக ஒரு இடத்த கனெக்ட் பண்ணிட்டார் உதயா சார். உதயா சார் வந்து எப்படின்னா ஃபேமிலி. ஏன்னா நான் அவங்க அப்பாவுடைய அவங்க ஃபேமிலியிலே ஒருத்தன் தான் நான். அவங்க ஃபேமிலியிலே எப்பவும் இருப்பேன். ஏன்னா அப்பா அழகப்பன் சார் கூடயும் சரி, அவரோட பிரதர் விஜய் சார் கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போவும் ரெகுலராக அந்த சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல மற்றவங்க கூட ஃப்ரெண்டாக போகிறது, வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் ரெகுலராக இருக்கிற ஒரே வீடு பார்த்திங்கன்னா நம்ம உதயா சார், அழகப்பன் சாரோட வீடு தான் இருக்கும். எப்போவும் நாங்கள் போகிறது, ரொம்ப அதிகமாக நான் கதை கேட்கறது அப்பாவை தான் நான் ஹீரோவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவர் எப்படி அவங்களோட பழைய கதைகள்லாம் சொல்லும்போது நான் எனக்கு எப்போவுமே ஒரு பெரிய ஹீரோவாக தெரிவாங்க. எப்படி இப்படி ஒரு தனி ஆளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு படத்துக்கு எப்போவுமே அந்த ஒரு இதில் போட்டிருக்கு பாருங்க, விடாமுயற்சி எனது குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்பவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயும் நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ணோம், ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆக்கிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார் இல்லையா, டைரக்டர் பிரபு சார், அவரை எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க. சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும், இப்போ அஜ்மல் சாரையும் சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலே சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. First of all, thank you so much for coming here and supporting us and blessing us. இங்கே நிறைய சீனியர் ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தமிழ் சினிமா கொடுத்த கான்ட்ரிபியூஷனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை இப்போ ஸ்டேஜில் நிற்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பிளெஸிங்ஸ் இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை. இந்த படத்தில் நான் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவா சார் தான்.
Thank you so much, Shiva sir, for considering me for this role. And first, எடுத்தோடனே பிரபு சார் இந்த கதை சொல்லும்போது I really liked my character in the film. At the same time, Udaya sir's character. உதயா சாருக்கும் இவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலையோ இல்லையோ, ஆனால் எனக்கும் உதயா சாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆனாதான் இந்த படமே. இதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கி செல்வாஸ் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது. பிகாஸ் நான் எப்போவுமே படங்கள் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் மாஸ்டர் செல்வாஸ் மாஸ்டருங்கிற சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நரிச்சிலான ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் மாஸ்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் அக்யூஸ் படத்தோட ஹைலைட்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இன்னும் அக்யூஸ் படத்தோட ஹைலைட் வந்து நம்ம சாங்ஸ் பிஜிஎம் பண்ண நரேன் பாலகுமார். ஹீ இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஃபார் சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. மார்க் மை வேர்ட்ஸ். அப்புறம் ஜான்விகா, வி டோன்ட் ஹாவ் தட் மச் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் டுகெதர். ஆனாலும் ஒரே ஒரு நாள் தான் நானும் ஒரு சீன் நடித்தாங்க. ஒரு ஆர்டிஸ்ட், யூ சச் எ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க த்ரிஷா மாதிரி, அவருக்கெல்லாம் மேலே நீங்கள் போகட்டும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் இது எல்லாத்தையும் விட எங்களோட ப்ரொடியூசர்ஸ், சேது சார், உங்கள் அப்பா பேர் எனக்கு தெரியாது, நான் எடுத்து சாரி. சேது சார், பன்னீர்செல்வன் சார், அப்புறம் மீனா, உதய் சார். உதய் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஹீ இஸ் நாட் ஓன்லி மை பிக் பிரதர். அவரை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பிகாஸ் எனக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் சிவா சார் கிட்ட கேட்டேன். சார், படம் நம்ம பண்ணால் சின்ன பட்ஜெட்டில் நம்ம வந்து எனக்கு தெரில, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். நீங்கள் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம் பிரதர். உதய பற்றி உங்களுக்கு தெரியாது. அப்போ தான் உதயா சாரை பற்றி நான் நிறைய தெரிய ஆரம்பித்தேன். அதான் அவரோட அப்பா பற்றி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வரவங்க எந்த மாதிரி எவ்வளவு அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை கொண்டு வாங்குறது எனக்கு நல்லா தெரியும். ஏஎல் விஜய் சார் அவரோட யங்கர் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ ஹவு மச் தீஸ் பீப்புள் ஆர் பேஷனேட் அபவுட் த ஃபில்ம்ஸ். ஸோ நிறைய ஹேர்டில்ஸ் தாண்டி தான் உதயா சார் இந்த படம் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களை எல்லாரையும் சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ 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 மச்.